நவம்பர் 15 ஐபிஎல் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா டீம் ரிட்டென்ஷன்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய நாள். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு முக்கியமான ஒரு நியூஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எம்எஸ் தோனி ஐபிஎல் 2026 விளையாட போகிறாரு. எஸ், சிஎஸ்கேவோட சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிரிக்பஸ் இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒரு நியூஸை கன்ஃபார்ம் பண்ணும் வண்ணத்தில் காசி விஸ்வநாதன் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காரு. மகேந்திர சிங் தோனி ஆடுவார், மற்றபடி யார் ரிட்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி வந்து ஒரு மீட்டிங் வாயிலாக முடிவு பண்ணுவாங்க. அதில் ருத்துராஜ் கைக்வாட் கேப்டன் மற்றும் ஃப்ளெமிங், தோனி, காசி விஸ்வநாதன் அவர்கள் இவங்க எல்லாருமே கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்காரு. இதை தாண்டி அவங்களோட அடுத்த கட்ட முக்கியமான நகர்வு த சஞ்சு சாம்சன் கொஸ்டின் அது திரும்ப டேபிளில் வந்தாச்சு என்பது அந்த ரிப்போர்ட் நமக்கு தெரிவிக்குது. சஞ்சு சாம்சன் வந்து சென்னைக்கு வரப்போகிறாரு, ட்ரேட் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி இருந்தது. இடையில வந்து இல்லை, அது நடக்க போவது இல்லை, ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அவரை ரீட்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். பட் திரும்ப சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கூறப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு வெல் டாக்குமெண்டட் ஃபேக்ட், அவருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் சில பல விஷயங்களில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. அது மேபி ரியான் பராகோட எலிவேஷனாகவும் இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. அவருக்கு அளிக்கப்படக்கூடிய இம்பார்ட்டன்ஸாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. ஸோ ஒரு 4-5 டீம்ஸ் வந்து கண்டென்ஷனில் இருக்காங்க இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேடை பொறுத்த வரைக்கும். கோல்கத்தா நைட் ரைடர்ஸ், லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் இவங்களாமும் இருக்காங்க ரெக்கனிங்கில். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போதைக்கு ஃப்ரண்ட் ரன்னர்ஸாக திரும்ப வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அண்ட் அப்படி இருக்கும்போது ஒரு மிக முக்கியமான சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் மைட் பி அப் ஃபார் கிராப்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவர் ட்ரேட் செய்யப்படலாம். அண்ட் அவர் அப்படி ட்ரேட் செய்யப்படுவதற்கு ரெடியாக இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவருக்கு முன்னாடியே வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த முக்கியமான பிளேயர் யார் அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும். யாராக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் சிவம் தூபேவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் இது நான் சொல்வது வந்து ஒரு ஸ்பெக்குலேஷனின் அடிப்படையில் ஒரு விஷயம் தான். இது ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்கிற ஒரு விஷயம், யூகம் மற்றும் அனுமானம். ஸோ அந்த நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட இந்த செய்தியை நம்ம அப்படி எடுத்துக்கிட்டு பார்க்க வேண்டியது தான் கரெக்டான விஷயம். பட் எப்படியும் இன்னும் சில நாளில் இந்த விஷயம் இந்த ஒரு பொட்டென்ஷியல் ட்ரேட் வேகமாக நகரக்கூடும் என்பது தான் நமக்கு தெரிகிற ஒரு செய்தி. ஸோ தொடர்ந்து பாருங்கள் கெட் திஸ் கிரியேட்டிவ். இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்க காத்திருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.